சரி. பிறந்த 7 ஆண் குழந்தைகளை ஆமா சான்றோர் மக்களை சரி. என் தாயாகப்பட்ட புட்டாபுரத்திலே யாரம்மா? காளியம்மா இடத்திலே ஒப்படைத்தார். ஆமா. எம்மா என் தங்கச்சி காளியம்மா, என்ன அக்கா? நீதான் என் பிள்ளைகளை 7 பேர்களை நீதான் வளர்க்கணும், நீதான் பாதுகாக்கணும், நீதான் பாதுகாக்கணும் அம்மா. அது வரைக்கும் அம்மா பேரு காளியம்மா தான். சரி. நம்மளை எல்லாம் பத்திரமாக வளர்த்ததுனாலதான் அம்மாக்கு பேரு பத்திரகாளி. பத்திரகாளி பத்திரகாளி அம்மா. அப்போ என்ன பத்திரகாளி இடத்திலே ஒப்படைத்தார். சரி. அப்படி பத்திரகாளி அம்மா தான் என் பிள்ளைல எங்கேயும் போய் கஷ்டப்படக்கூடாது, யாரிடத்திலயும் போய் வேலைக்கு நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் நம்ம அம்மா பத்திரகாளி அம்மா தான் நமக்கு பனைமரத்தை தந்தா. பனைமரம் இன்னைக்கு எத்தனை இருக்கு பாத்தியலா? எங்க பார்த்தாலும் பனைமரம் தான். ஆமா. பத்திராளி அம்மா தானே ஐயா? அப்படியா? அப்போ இப்ப எங்க பார்த்தாலும் ஒரே பயணி சீசன் ஆகி போச்சு. ஆமா, பயணி நமக்கும் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். கிடைக்காது இல்லாம டைம் தவறி போச்சு. அப்படியே காலையில தான் கிடைக்கும். டயரும் தப்பி போச்சு. ஆமா. இப்ப போனா கலப்படம், கலப்படத்துல ஊதி தந்துருவாங்க. அப்போ பத்திரகாளி அம்மா சரி மக்கள் எங்கேயும் வேலைக்கு யார்கிட்டயும் நிக்க கூடாது, யாருக்கும் அடிமையா வேலை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி பத்திரகாளி அம்மா தான் நமக்கு பனைமரத்தை தந்தா. கொடுத்தா பனைமரத்துல இருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் சொல்லுங்க, ஆடியன்ஸ் சொல்லுவாங்க பாருங்க. வருமானம் ஏப்ப எவ்வளவு எல்லாரும் சொல்ல நோண்டுதாக. ஆமா. எலுமிச்சம்பழம் ஆப்பிள் போல ஏப்ப என்னெல்லாம் கிடைக்கும்? அப்படியா? பனைமரத்துல இருந்து ஆப்பிள் பழம் கிடைக்கும், ஆப்பிள் ஆரஞ்சு அப்படியே ஏத்தம்பழம். நீங்க சொல்லுங்க அக்கா, பனைமரத்துல இருந்து நமக்கு என்னென்ன பொருள்லாம் கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம். சொன்னா இப்ப இந்த அண்ணன் உங்களுக்கு 100 ரூபாய் தருவாப்புல, சொன்னேலுக்கு 100 ரூபாய். கருப்பட்டி, பயணி, பனங்கிழங்கு, பூந்தி கிடைக்கும். கருப்பட்டி தாத்தா கரெக்டா சொல்லுதாருன்னு பாப்போம். சொல்லுங்க. ஓலப்பட்டி, ஓலப்பாயி என்னெல்லாம் கிடைக்கும். ஐயா பானை பனைமரத்துல இருந்து மண்பானை கிடைக்கும். ஆமா. எப்படி இருக்கு? அப்படியா? அப்போ பனைமரத்துல இருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? என்ன வருமானம்லாம் இருக்கு? பயணி கிடைக்கும், கருப்பட்டி கிடைக்கும், கருப்பட்டி, பனை ஓலை கிடைக்கும், பனங்கிழங்கு கிடைக்கும், வேற என்ன கிடைக்கும்? பனம் கற்கண்டு கிடைக்கும். பாட்டி என்னமோ சொல்லி தரவா உங்களுக்கு தாத்தா? நம்ம பாட்டி வேணுங்க, வெள்ளுக்கு வரும்போது கூட்டுவாங்கன்னு சொன்னா கூட்டு வர மாட்டேங்கிய. தாத்தா பாருங்க, நொங்கு, தவணு, பாட்டி, கிழங்கு எல்லாம் கிடைக்கும். அப்ப பனைமரத்துல இருந்து நமக்கு அத்தனை பொருள் கிடைக்கும். இவ்வளவு அழகா இருக்கணும் பாட்டி சாப்பிட. பழைய ஆள் நம்ம பாட்டிக்கு தெரியும், எங்களுக்கு 2 3 அவ்வளவுதான் தெரியும். தெரியாதுல்ல எங்களுக்கு, பாட்டி சொன்னாதான் பேத்திகளுக்கு தெரியும். அப்போ அம்மா பனைமரத்தை கொடுத்து ஏன் மக்களே சான்றோர் மக்களே என்னைக்கு வேலைக்கு போனா யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க வேண்டாம், பனைமரத்துல ஏறலாம். வயலி வேணுமா, நொங்கு வேணுமா, என்னென்ன வேணுமோ எதை நீங்க எடுத்துக்கிடுங்கப்பா, அப்படின்னு சொல்லி என் புட்டாபுரத்து காளியம்மா சான்றோர் மக்களை எல்லாம் வளர்த்து வருகிறார். அப்படி அங்க இருக்க நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும். எதுக்கு நம்ம சான்றோர்களை பதிவு செஞ்சதா? ஐயா வைகுண்டர் சான்றோர் மக்களை எல்லாம் காட்பதற்காக கலியுகத்திலே ஐயா வந்தார், அவதாரம் எடுத்தார். தீண்டாமை ஒழிக்கணும், சாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் எல்லோரும் சரிசமமா ஆகணுங்கிறதுக்கு ஐயா அவதாரம் எடுத்தார். ஆமா ஆமா, அதுக்குதான் சான்றோர்களை பிறவி செஞ்சிருக்கோம். ஆமா, இனிமேதான் ஐயா வைகுண்டரே பிறப்பார். ஐயா வைகுண்டத்துக்கு போனோம் எல்லாரும். நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு, கோடமள ஒளியும் நாடு, குளித தென்றல் காற்று வீசும் நாடு, இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, இருவாட்சிப்பும் மலரும் நாடு. அப்பேற்பட்ட நாடு என்று பார்த்தால் அதுதான் கலியுகம் எல்லாம் பெயர் படைத்த கன்னியாகுமரி மட்டம். கன்னியாகுமரி நகரம், கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி போயிருக்கீங்களா எல்லாரும்? ஆமா, எல்லாரும் போயிருக்கோமே. பகவதியா வாசல்ல போய் சாமி கும்பிட்டுருக்கோம். வேற என்ன கன்னியாகுமரியில ஸ்பெஷல்? சாமி தோப்புக்கு போயிருக்கோம். சாமி தோப்பு போயிருக்கீங்க? ஆமா, ஐயா கும்பிட்டுருக்கோம். வேற எங்க போயிருக்கீங்க தாத்தா? வேற சுசேந்திரம் போயிருக்கோம். சுசேந்திரம் போயிருக்காரு தாத்தா? ஆமா, வீட்டுக்கு போயிருக்கேன். எங்க பெரியம்மா அங்க தான் இருக்கு கன்னியாகுமரியில. அடே, பெரியம்மா அங்க தான் கட்டி. பெரியம்மா வீட்ல போய் ஆட்டுக்கறி சாப்பிட்டு அதுல ஏன் வரும்? ஆமா, மறக்காதல. சரி, ஆட்டுக்கறி சாப்பிட்டு எப்படி மறக்கும்? ஆமா, அது மறக்க முடியாதுல. அப்ப கன்னியாகுமரின்னு சொன்னா தாத்தா முக்கியமான விஷயமே நீங்க சொல்லலையே, நீங்க சொல்லுங்க பாப்போம். எங்க பாட்டி சொல்லுவோம், யோசனை பண்ணுதாங்க. எந்த இடம்? கன்னியாகுமரியில என்னது பார்க்க அழகா இருக்கும் தெரியாதோ?
மீன் சாப்பாடா எப்படி இருக்கு? என்னது சூரியன் உதயம். பாட்டிய பாருங்க இவ்வளவு அழகா சொல்லிட்டா பாத்தியலா. சன்லைட் பாக்கிறதுக்கு எல்லாரும் பேருக்கோம் பாத்தியலா. திருவள்ளுவர் முக்கியமான அலாம சொல்லிட்டு இவர் கருவாட்டு கறி சாப்பிட்டாரா, தாத்தா மீன் கறி சாப்பிட்டாரா. எப்படி இருக்கும் மது பிரியர்கள். சரி அது ஒரு பிரியமா இருக்கட்டுமே, அப்புறம் அதுவும் வசூல் ஆகணும்ல. அப்போ கன்னியாகுமரி சொன்னாலே அப்படி கலியுகம் எல்லாம் பெயர் படைத்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே, அந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு மன்னனான ஆண்டு வருகிறான். அவன் பேர் தான் திருவாங்கூர். மன்னர். இன்னொரு பேரு சொன்னா ஜோதி திருநாள். அப்படி இந்த மன்னனானவன் நாட்டு மக்களிடத்திலே சீரோடு செழிப்போடு ஆண்டு வருகிறான். ரொம்ப செழிப்போடு இருக்கிறார். அப்படி ஆண்டு வரும் காலத்திலே ஒரு நாளைய தினத்திலே என்னம்மா தன் அரண்மனையில் வந்து கஜானா பெட்டியை திறந்து பார்க்க என்னாச்சு? 10 பைசா கூட இல்ல. ஐயோ நயா பைசா இல்ல, நயா பைசா இல்லையே. ஒரு மன்னன் சொன்னா நாட்டிடத்துல எப்படி ஆளணும், எப்படி இருக்கணும்? மக்களை அரவணைச்சி மக்கள் சொல்ல கேட்டு அப்படியெல்லாம் ஆளணும். அப்படி மக்களை அரவணைச்சு போனோம்னா கஷ்டமா பட்டு நிறைஞ்சு போயிடும். இவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்தாம்னு சொன்னா நாடு என்னத்துக்கு ஆகும்? அங்க வம்பா பேருமா எல்லாமே காலி ஆயிருமே. அப்ப ஒரு நாளைய தினத்துல கஜானா பெட்டியை திறந்து பார்த்தான். கஜானா பெட்டி காலியாக இருந்தது. உடனே பார்த்தான் சண்டாள மன்னன் ஜோதி திருநாள். என்ன செய்தான்? இனி நாட்டு மக்களின் மீது வரிகளை போட வேண்டும் என்று சொல்லி அந்த ஜோதி திருநாள் மன்னனானவன் என்ன செய்கின்றான்? எப்படி வரிகள் போட்டு வருகிறான் தெரியுமா? எப்படி மாட்டு வரி மாட்டு வரி அளவில்லாத வரிகள் போட்டான். ஒரு கூடம் தண்ணீருக்கு தண்ணீருக்கு ஒரு கூடம் தண்ணீருக்கு ஒரு பணம் தீர்வை போட்டான். தண்ணீருக்கு ஒரு போடம் தண்ணீருக்கு தீர்வை போட்டான். அரை கீரை விற்றவர்க்கு அரை பணம் தீர்வை போட்டான். முருங்கைக்காய் விற்றவர்க்கு அதை முக்கால் வேணும் தீர்வை போட்டான். முருங்கைக்காய் விற்றவர்க்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஜோதி திருநாள் மன்னனானவன் சான்றோர் மக்களிடத்திலே வந்து ஆட்டு வரி மாட்டு வரி அளவில்லாத வரிகள் போட்டு வருகிறார். ஒரு குடம் தண்ணி எடுத்தா 1 ரூபா கொடுக்கணுமா பாவிக்கு. அரைக்கீரை விற்றவர்களுக்கு அரை பணம் தீர்வை போட்டான். குளத்தை விட்டு சொல்லுவான், கூலி கொடுக்க மாட்டான். பெண்கள் எல்லாம் சேலை கட்டக்கூடாதுன்னு சொல்லுவான். சேலை கட்டலாம், மேலாட போடக்கூடாது. ஒரு சங்கிலி போட்டா சங்கிலி போடக்கூடாது. அப்படி அத்தனை வரிகளை போட்டும் அந்த ஜோதி திருநாள் மன்னன் ஆனவன் ஆண்டு வருகிறான். எவ்வளவு போட்டு அவனுக்கு காணதா? உடனே தன் மந்திரியை தான் அழைத்து, ஐயா மந்திரிய, நாட்டு மக்களின் மீது அத்தனை வேர்களிடத்திலையுமே சான்றோர் குல மக்களிடத்திலே பகுதி பணம் ஏவல் பணம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஜோதி திருநாள் மன்னனானவன் தன் மந்திரியிடத்திலே சொல்கிறான். அப்படி மந்திரியானவர் எப்படி வருகிறான் தெரியுமா? ஓட்ட நல்ல பெருநடைய ஓடி வாரார் மந்திரியோ. ஐயா அவசரமா அரண்மனையின் நன்னதியில இந்த மக்களோடைய ஐயா இடமதியில ஐயா வாரையா மந்திரியோ
இடமதியில இந்த மக்களோட இடமதியில மக்களோட இடமதியில மன்னனோட மந்திரியோ அவசரமா வாரவோ உடனே மன்னனோட மந்திரியானவர் வருகிறார். என்னம்மா சான்றோர்கள மக்களே மக்களே என் மன்னன் ஜோதி திருநகை என்ன செய்யணும் தெரியுமா? என்ன கப்ப பணம் கட்டணும், இருசா பணம் கட்டணும், கப்ப பணம் கட்டணும், கை கேட்டி நிக்கணும், இருசா பணம் கட்டணும், ஏவல் வேலைகளை செய்யணும். இந்த மன்னனான மந்திரி சான்றோர்கள மக்களே பகுதி பணம் கட்ட வேண்டும், பகுதி பணம் கட்ட வேண்டும், நீங்கள் பயந்து நீங்கள் நடக்க வேண்டும், பகுதி பணம் கட்ட வேண்டும், பயந்து நீங்க நடக்க வேண்டும். நீங்க பகுதி பணம் கட்ட வேண்டும், பயந்து நீங்கள் நடக்க வேண்டும், பணம் கட்ட வேண்டும், பணம் கட்ட வேண்டும், பொல்லாத மந்திரியும் மக்களோட இடமதி அவசரமா கேட்கும் போது மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எண்ணாத எண்ணமே எண்ணாத எண்ணுமே அவர் எண்ணுவாழ மனவன் மனமதிலே அவரை கன்னியாகுமரி மாவட்டத்திலே சான்றோர் மக்களிடத்திலே சரி ஜோதி திருநாளோட மந்திரி கேட்கிறான். சான்றோர்கள மக்களே பகுதி பணம் கட்ட வேணும், வைத்து நீங்கள் நடக்க வேண்டும், ஏவல் பணம் கட்ட வேணும், நடக்க வேண்டும், இருஷா பணம் கட்ட வேணும், வைத்து நீங்கள் நடக்க வேண்டும். அப்படி என்று சொல்லும் பொழுது சான்றோர்கள மக்கள் எல்லாம் மக்கள் அத்தனை பேர்களும் ஒன்று திறந்தார்கள். மன்னனோட ஆட்சின்னு சொன்னா எவ்வளவு அட்டகாசம் செய்தான், நம்மள நிம்மதியா இருக்க முடியுதானா அப்படின்னு சொல்லி சான்றோர்கள மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த மந்திரி இடத்துல என்ன சொல்கிறார் தெரியுமா? பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், பயந்து நீங்கள் நடக்க சொல்லி செய்யவே மாட்டோம், நாங்க பயந்து நீங்கள் நடக்க சொன்னா செய்யவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், தயங்கவே மாட்டோம், தயங்கவே மாட்டோம். ஐயா இருஷபானம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம், நாங்க எதிர்த்து நின்று சண்டையிட தயங்கவே மாட்டோம், நாங்க எதிர்த்து நின்று சண்டை போட தயங்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், தயங்கவே மாட்டோம், தயங்கவே மாட்டோம். ஐயா ஏவல் வேணும் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்கள் கொடுக்கவே மாட்டோம், எதிர்த்து நாங்க போராடவோம், தயங்கவே மாட்டோம், நாங்க எதிர்த்து நின்னு போராடவோம், தயங்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், செய்வதற்கு தயங்கவே மாட்டோம். அப்படி கன்னியாகுமரி மாவட்டத்திலே சான்றோர்கள மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டார்கள். ஏன் மந்திரியே எங்கிட்ட வந்து பகுதி பணம் கேட்க, இருஷா பணம் கேட்க
நாடே பஞ்சத்துல இருக்கு, நாங்களே இருப்போமா போவோமான்னு இருக்கு. நாடே பஞ்சத்துல இருக்க, நாங்களே சுரமை. ஓ மண்ணே சோதி திருநாட்டை போய் சொல்லி எங்களால் ஏவல் பணம் கொடுக்க முடியாது, இருஷா பணம் கொடுக்க முடியாது அப்படி என்று சொல்லும் பொழுது ஜோதி திருநாளோட மந்திரியானவர் மன்னனிடத்திலே வந்தார். ஏ ஐயா மன்னரே, சான்றோர்குல மக்களிடத்திலே சென்றேன், பகுதி பணம் கேட்டேன், இருஷா பணம் கேட்டேன். என் மந்திரி மக்கள் பணம் கொடுத்தார்களா? 10 பைசா கொடுத்தேன். போருக்கு வர சொல்லுதாங்களா? அவ்வளவு தைரியம் இருக்கா? இந்த மன்னன் இருக்கும் பொழுது என்னிடம் சண்டையிடுவார்களா? என் மந்திரி சான்றோர்குல மக்களை இனிமே சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சான்றோர்குல மக்களை எல்லாம் அங்க என்ன செய்கிறான்னு தெரியுமா? சான்றோர்குல மக்களையும் இந்த மன்னனான ஜோதி திருநாள் மக்களையோ ஜோதி சான்றோர்குல மக்களையோ ஜோதி திருநாள் மன்னவே அடிக்கான பிடிக்கான அடிக்கான பிடிக்கான அங்க அட்டகாசம் செய்தால் சண்டால மன்னவே யாருக்கான பிடிக்கான செய்தான் சண்டகோல மக்களே பொல்லாத மன்னவே தேவாதி தேவரில் நாட்டகாசம் செய்யவோ எண்ணாத எண்ணமேல் எண்ணாத எண்ணமேல் என்னுதார மாணவதி எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணுவாரா மனவதி. அப்படி கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஜோதி திருநாள் மன்னனானவன் சான்றோர்குல மக்களை எல்லாம் அடிக்காம பிடிக்காம அட்டகாசம் செய்தான். எங்கிட்ட போரிடமென்னு சொல்லுத, உனக்கு எவ்வளவு இருக்கும் திமிரே அப்படின்னு சொல்லி மக்களை எல்லாம் அட்டகாசம் செய்தும் பொழுது சான்றோர்குல மக்களை எல்லாம் பார்த்தார்கள். இனி இந்த களி நீசண்டா நம்மளால வாழ முடியாது, இவனை எப்படியாவது சுவாலிய முடிக்கணும்னா பகவான் இடத்திலே முறையிட வேண்டும் என்று சொல்லி சான்றோர்குல மக்களை எல்லாம் கைலாச மலைக்கு வருகிறார்கள். கைலாச மலைக்கு வருகின்ற பொழுது ஆண்டவனே பரம்பொருளே ஆண்டவா பகவானே அமுதலக்கும் சங்கரனே ஈஸ்வரனே இறையோனே இறைகளுக்கும் சங்கரனே மக்களே உங்களுக்கு என்ன குற்றம் சொல்லுங்க ஆண்டவா. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே சோதி திருநாள் மன்னனானவன் இங்க சான்றோர்குல மக்களை எல்லாம் அடிக்காம பிடிக்காம அட்டகாசம் செய்தான். ஒரு குடம் தண்ணி எடுத்தா 9 ரூபா கேட்கான். முருங்கைக்காய் வச்சாலும் 3/4 பணம் கேட்கான். ஒரு காய்க்கு 3 ரூபா கம்சம் கேட்கானே. ஒரு வேலை பார்த்தா நிம்மதியா கூலி தர விட மாட்டேன், சம்பளம் கொடுக்க மாட்டேன், ஒரு நல்ல கஞ்சி குடிக்க விட மாட்டேன். ஆண்டவா நீர்தான் எப்படியாவது இந்த களிநீசனை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கைலாச மலையிலே எம்பெருமான் நாராயணர் பார்த்தார். என்ன மக்களே சான்றோர்குல மக்களே நீங்கள் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த களி நீசனை அழைப்பதற்காக 10வது அவதாரம் வைகுண்டமாக பிறக்க போறேன். மக்களே நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எம்பெருமாள் நாராயணன் அனுப்பினார். இந்த ஐயா வைகுண்ட சுவாமி எங்க பிறக்க போறார் தெரியுமா? அங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொன்னப்பைய நாடு புவளம்மாள் பெண்ணுடை வெயிலையம்மாள் பெண்கோடி மன்னவரும் மனைவியும் ஐயா மகிழ்ந்துடனே ஆண்டுவார்.
மனைவியும் மகிழ் உடனே ஆண்டுவார் கொண்ட வேணும் தியாகி உடனே ஆண்டுவார் பூ நல்ல நாரும் போலே நாரும் போலே நாடும் போலே ஐயா புகழுடனே ஆண்டுவாரார் ஆண்டு புகழுடனே ஐயா பூ நல்ல நாரும் புகழுடனே ஆண்டுவார் பொன்னைய பொன்னாடார் வெயிலையம்மாள் வெண்கொடியும் நகமும் நல்ல சதையும் போவார் நலமுடனே ஆண்டுவார் ஆண்டு வரும் நாளையில் ஆண்டு வரும் நாளை ஐயா என்ன என்ன நடக்குதான் அப்படி இந்த நல்ல வேளையிலே அரியப்புறத்தை சார்ந்த வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளிசை பாடுகின்ற எஸ் புவனா வெள்ளிசை குழுவினரை பாராட்டி குழுவினரை ஆதரித்து அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த அவங்களுக்கு ஊர் என்னன்னு சொன்னா பாம்பே ரொம்ப எட்டி. பாம்பே எங்க இருக்கு? பாம்பேங்கிறது திப்பனமட்டி மேப் போட்டுருக்கோம். அதேதான் திப்பனமட்டிக்கு நம்ம உட்கார்ந்த மலை இருக்குல்ல, ஆமா அதுக்கு வடக்கு இருக்கு, வடகோடி இருக்கு. ஆமா திட்டுவதுக்கு மேப் இருக்கு. எப்படி இருக்கு தாத்தா? அப்ப பாம்பேக்கு டெய்லி போறிய? இல்ல அம்மா அது அங்க போயிட்டு வரேன். நமக்கு தெரியாத பாம்பேவா? பாம்பே அம்பை பக்கத்துல இருக்கு. அப்படியா? கொஞ்சம் விட்டு கோயிலுக்கு பின்னாடி இருக்கு பாம்பே. ஆமா வாங்க ரூபாயால வாங்க. அப்படி பாம்பே நகரத்தை சார்ந்த யாரம்மா? கிருஷ்ணன் அவருடைய அன்பு கரத்தாலே அவர்கள் பாடும் நம்மளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று சொல்லி 1000 ரூபாய் 1000 லட்சமாக பரிசளித்தாங்க. 1000 ரூபாய் நமக்கு பரிசு இருக்காங்க. தாத்தா எவ்வளவுதான் கோடி ரூபாய் வச்சிருந்தா, கோடி ரூபாய் இருந்தாலும் கொடுக்கணுங்கிற மனம் வேணும். அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் மனசு வரணும்ல. கொடுக்கணும்னு மனம் இருந்தா தான் கொடுப்பாங்க. நம்ம அண்ணாச்சி மாதிரி வரும். அம்மா வரா இல்ல அரியா எங்க போனா நம்ம கொண்டு வந்துருவாருல பழத்தை. நாராயணன் வந்தாரு, நாராயணா அவன் சொன்னா போதும் வந்துருவாரு. சரி அப்படி பாட நம்மளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று சொல்லி 1000 ரூபாய் 1000 லட்சமாக பரிசளித்துள்ளார்கள். அடுத்தபடியாக நம்ம வெள்ளிசையை பாராட்டி பரிசளித்த செல்வ தாத்தா, அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த தாத்தா. எங்க தாத்தா யாருன்னு சொன்னா வெற்றிக்குமார் தாத்தா. எங்க பரம்பரையே வெற்றிக்குமார் பரம்பரை தான். 7வது தலைமுறை. அப்படிங்க தாத்தா வெற்றிக்குமார் தாத்தா அவருடைய திருகரத்தாலே பாடும் நம்மளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று சொல்லி 200 ரூபாயை 200 லட்சமாக பரிசளித்துள்ளார். அடுத்தபடியாக நம்ம வெள்ளிசையை பாராட்டி எங்க பாட்டி மட்டும் தான் கேட்ட கேள்விக்கு டான் டான் டான்னு பதில் சொல்லியிருப்பாங்க. எப்படி பாத்தியாலா? எல்லா விவரம் தெரிஞ்ச ஆளு. டக்கு டக்குன்னு வந்து முன்னாடி பாட்டி தான் பதில் சொல்லிட்டு போனாங்க. அப்படி அன்பு பாட்டி அவருடைய திருகரத்தாலே பாடும் நம்மளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று சொல்லி 200 ரூபாயை 200 லட்சமாக பரிசளித்துள்ளார்கள். அப்படி அவர்களும் அவர்கள் குடும்ப நல கோத்திரங்களும் வழி வழி வம்சங்களும் செய்து வருகின்ற தொழில்களும் வைகுண்ட சுவாமியோட அருளாலே எப்படி வாழ வேணும் தெரியுமா? வாழ வேண்டும், வளர வேண்டும் ஐயா, வளர வேண்டும். வளர் முருகனோட சார்ந்த வளர வேண்டும்.
ஐயா வாழ வேண்டும் வளர வேண்டும் முருகன் சந்ததி அவர் எந்த மோக சென்றாலும் தங்க முகமா திரும்ப வேண்டும் இந்த சுவாமி அருளால் வையகம் போல் வாழ வேண்டும் நம்ம காளியம்மா அருளாலே நம்ம காளியம்மா அருளாலே அவர் கருத்துடனே வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி எஸ் புவனா வெள்ளிசை குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, அப்படி இருக்க நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு. அது எந்த நாடு? அப்படி கலியுகம் எல்லாம் பெயர் படைத்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே பொன்னைய நாடாரும் வெயிலம்மாள் வெண்குடியானவளும் ஆண்டு வருகிறார்கள். சரி, மன்னவரும் மனைவியுமாக மகிழ்ந்து கூடி ஆண்டு வருகிறார்கள். கொண்டவனும் தேவியுமாக குணமுடனே ஆண்டு வருகிறார்கள். நல்ல நாரும் போலே புகழுடனே ஆண்டு வருகிறார்கள். தாத்தா, ஒரு வீட்டுல கணவன் மனைவின்னு சொன்னா எப்படி இருக்கணும்? ஒத்துமையா இருக்கணும், சண்டை சடம் இல்லாம இருக்கணும். கணவன் மனைவி தெற்கு வடக்குமா இருக்கணும், இல்ல கிழக்கு மேற்குமா தான் இருக்கணும். எங்க வீட்டுல அப்படிதான் இருக்கு, தினம் போராட்டமா தான் இருக்கு. என்ன செய்ய முடியும்? தெற்கே வடக்கே இருந்தா எப்படி இருக்கு குடும்பம்? அப்படி ஒரு போராட்டமா வீட்டுல இருக்கு. வாழ்க்கையே போராட்டம் தானா? தாத்தா, கணவன் மனைவின்னு சொன்னா எப்படி இருக்கணும்? ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாக வாழ வேண்டும். இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும். எங்க தாத்தா வீட்டுல அப்படித்தான். நம்ம வீட்டுல ரொம்ப ஒத்துமைமா. தாத்தா சொல்லுத பாட்டி கேட்பாவ. பாட்டி சொன்னா கேட்பேன். பாட்டி சொன்னது தாத்தா கேட்கணும்ல. ஆகணும். கேட்காம நவுன்ற முடியுமா? இல்ல. கோட்டை கீச்சு போகக்கூடாதுன்னு சொன்னா போக கூடாது. கோட்டுக்குள்ளேதான் நிப்பேன். சில பேர் யோசனை சொன்னா அப்படி குடிசையும் கோபுரமா மாறும். ஆமா, என் வீட்டுக்கார எனக்கு யோசனை சொன்னா என்னாச்சு? கோபுரமும் குடிசையா வந்துரும். அவ யோசனை சொல்றது கெட்டிக்காரி. ஆமா, ரோசன்ல கெட்டிக்காரி. இப்பதான் 4 சென்ட் இடத்துக்கு தேவை யோசனை. ஆமா, சரிதானே. 4 சென்ட் இடத்தை வித்தியாரா? ஆமா, கூட்டி வந்து விட்டுட்டு அங்க விட்டு கொண்டு விட்டாரு. ரெடியா? தாத்தா, ஒரு வீட்டுல கணவன் மனைவின்னு சொன்னா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாக வாழ வேண்டும். பூவு நல்ல நாரும் போலே புகழுடனே வாழ வேண்டும். அதே போலவே இந்த பொன்னையப்பன் நாடாரும் வெயிலையம்மாள் வெண்குடியானவளும் ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்டு ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். பாலோடும் பௌசோடும் பௌசுரனை ஆண்டு வருகிறார்கள். அப்படி ஆண்டு வரும் காலத்திலே அவருக்கு என்ன சொத்து சுகங்கள்லாம் இருக்க தெரியுமா? ஆடு இருக்கு, மாடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்கு மேத்த வீடு, மாடு மாடு இருக்கு, மாடு இருக்கு, அதுக்கு மேத்த வீடு இருக்கு, சுத்தி இருக்கு, சுயிருக்கு, சொந்த வந்த ஆரியமுண்டு, போலாலே தாழ்வும் இல்லை, பாக்கி ஏத்தல் குறைவும் இல்லை, நஞ்சையோடும் முஞ்சையோடும், நஞ்சையோடும் புஞ்சையோடும், நலமுடனே ஆண்டுவார், நஞ்சையோடும் முஞ்சையோடும், நஞ்சையோடும் புஞ்சையோடும், நலமுடனே ஆண்டுவார். நஞ்சையோடும் புஞ்சையோடும் நலமுடனே ஆண்டுவார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொன்னையப்பன் நாடார் வெயிலம்மாள் வெண்கொடி ஒருவர் சொல்லை ஒருவர் ஒற்றுமைய ஆண்டுவார். ஆண்டு வரும் நாளை, ஆண்டு வரும் நாளை, அங்க என்ன என்ன நடக்குதானா? அப்படி இந்த நல்ல வேளைகளை
பொன்னையப்ப நாடாரும் மகிழையம்மாள் வெண்குடியானவளும் பெண்கொடியானவளும் ஆண்டு வரும் காலத்திலே சரி ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்குமத்த வீடு இருக்கு 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 சொத்து இருக்கு சுகம் இருக்கு ஆமா இன்னும் இருக்கு பாருங்க சொந்த பந்தம் ஏ அப்பா எக்கச்சக்கமான சொந்த எங்க பந்தங்கள் தாத்தா எப்படி நிக்காங்க நிக்கிறது ஊரா நம்ம சொந்தம் தானே எங்க பாட்டி எப்படி உட்கார்ந்துருக்கா பாத்தியா ஜம்முன்னு உட்காந்துக்காவுல எங்க மாமா மகன் இருந்தாச்சு மாமா வந்தாச்சு மகேஷ் என்னது ஆதி 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 வந்தாச்சு அப்படி சரி பாலோடும் பௌஷோடும் ஆண்டு வருகிறார்கள் ஆமா அப்படி ஆண்டு வரும் காலத்திலே நாளையில 2 பேர்களுக்கும் மனம் முடிந்த நாள் முதலாக ஆமா 12 வருடங்களமாக காலமாக கொஞ்சேது விளையாட குழந்தை செல்வம் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லையா ஐயா தாத்தா என்ன எவ்வளவுதான் ஆடு மாடு சொட்டு சுகத்தோட ஆண்டு வந்தாலும் ஆண்டு வந்தாலும் அந்த ஆடு மாடு சொட்டு சுகத்தை எல்லாம் ஆளுதற்கு ஒரு பிள்ளை செல்வம் வேணும் கண்டிப்பா ஒரு குழந்தை வேணும்ல ஏக்கர் கிடக்குல இடம் எடுத்து போட்டு என்னத்துக்கு என்ன செய்ய பீரல் நிமிக கலர் கலரா சேலையை அடுக்கி வச்சு என்னத்துக்கு சீலையை அடுக்கி வச்சுதான் என்ன செய்ய முடியும் ஒரு பொட்ட பிள்ளை இருந்துன்னு சொன்னா கண்டிப்பா இருக்கும்னா அந்த சேலையை எடுத்து கட்டும் கட்டும்ல கட்டுமா கட்டாதா கண்டிப்பா கட்டும் இந்த சேலை உனக்கு வேணும் ஆமா அது எனக்கு உனக்கு வேணும் அது எனக்குங்க இதுல உனக்கு காப்பின்னு சொன்ன உடனே காப்பி வந்தாச்சு காப்பி வந்துருச்சே அதான் வெற்றி நகர் பிள்ளைகள் அப்படித்தான் வெற்றி நகர் பிள்ளைகள் கூட அப்படித்தான் இருக்கும் ஆமா ஆ, அப்படி சரி சொட்டு சுகத்தோட ஆண்டு வரும் பொழுது ஆமா 12 வருடங்களமாக பிள்ளை செல்வம் இல்லாமல் இல்லாமல் கொஞ்சியது விளையாட குழந்தை செல்வம் இல்லை கையில் வைத்து விளையாட ஒரு கை குழந்தை ஒன்று இல்லையே அதாவது என்னம்மா சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து என்ன சொத்து என்ன சொத்து என்ன சொத்து சொல்லுங்க பாப்போம் மனைவி சொத்து எப்படி எங்க தாத்தா டவி அடிச்சிட்டாரு கொழுந்தியா எங்க பாட்டி முன்னாடி இருக்கிறதுனால இன்னைக்கு சொல்லிருக்காரு நாம எல்லாம் கொழுந்தியா நான் பாட்டிட்ட போய் போட்டு காமிச்சிருவேன் எங்க பாட்டி முன்னாடி இருக்கிறதுனால ஆமா சொத்துக்கள்லாம் என்ன பெரிய சொத்துங்க மனைவி சொத்து தான் மனைவி மனைவி சொத்து இருந்தா தானே பிள்ளை சொத்தை பார்க்க முடியும் இவ்வளவு நாளும் சொல்லலையே நான் யாரு நீ கேட்கல நான் சொல்லல நான் எத்தனை வாட்டி கேட்டிருக்கேன் எப்போது சொல்லுத வார்த்தை தானே இது இன்னைக்கு பாட்டியை கண்டோம்னா தாத்தாக்கு தானா மனைவி சொத்துன்னு சரண்ட் ஆயிட்டாரு அவருக்கு நைட்டு சோறு வேணுமா கஞ்சி ஊத்தணும்ல கஞ்சி ஊத்தணும்ல எவ்வளவுதான் சொன்னாலும் பாட்டி சண்டை போட மாட்டாங்க ஆமா கெட்டிக்கார பாட்டி கெட்டிக்கார பாட்டி எங்க அக்கா அதாவது சொத்துக்கள்லாம் பெரிய சொத்து என்ன சொத்து என்ன சொத்து இன்னும் வரிசையா போது பாருங்க என்னதுமா அது யாரு போறா குட்டியான சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து பிள்ளை சொத்து பிள்ளை சொத்து கனியிலே சிறந்த கனி என்ன கனி என்ன கனி மைனி முத்துக்கனி எப்படி எங்க மைனி முத்துக்கனி தான் தாத்தா மாட்டிக்கிட்டாரா எனக்கு கொழுந்தியா சொத்து கேட்கும் போது பொண்டாட்டி சொத்துன்னுட்டாரு ஆமா தாத்தா கனினோடனே மைனியா மைனி முத்துக்கனி மைனி முத்துக்கனி ஆயாச்சு எனக்கு பிடிச்சது என் கொழுந்தியா மாங்கனி குழந்தைய நினைப்புல வந்து வில்லு அடிச்சா எப்படி இருக்கும் அம்மா அப்படியா ஆள் இல்ல நம்ம யாரு வீட்டுல நான் கேட்ட கேள்வி என்ன கேள்வி என்ன கனியிலே சிறந்த கனி என்ன கனின்னு கேட்டேன் நாங்களும் தர்பூசணி எங்க தாத்தா மைனின்ட்டாரு சரி எங்க அண்ணே குழந்தையா என்னாச்சு குழந்தையா மாங்கனி சரி மைனி இருக்கட்டும் இந்த குழந்தையா இருக்கட்டும் விடுங்க விடுங்க இந்த மாமியா ஏன் பிடிக்கு மாமியால பிடிக்கினா இவருக்கு மாமியாளுக்கு மருமகனுக்கு வரதுல கூடுதலா இருக்கு அப்படியா ஓச்சி கொண்டு அங்கெல்லாம் கொடுக்காரு தாத்தா அப்படி இல்ல 10 தாத்தா ரூபா வேங்க கொடுக்காங்கன்னா இவர் மைனிய மாமியால பிடிக்கும் அப்படி இல்ல அதான் மாமியால பிடிக்கும் அப்படியா ஆமா சரிதானே சரி மைனி பிடிக்கு குழந்தையா பிடிக்கு மாமியா பிடிக்க இந்த பொண்டாட்டி யாருக்காவது பிடிக்க இந்த நல்ல நேரத்துல அவளையாம ஞாபகப்படுத்துத இப்ப வந்துருவாங்க நாங்களே இப்ப ஆள் இல்லைன்னு சந்தோஷமா இருக்கும் வரதுக்கு பேசிக்கலாம்ல இப்ப அக்கா வந்துருவாங்க வந்த பிறகு இதே டைலாக் சொல்லணும் சொல்ல முடியாது எப்படி இருக்கு பாத்தியலா கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஆமா 20 கலஞ்ச நகையும் 3 லட்சம் ரூபாய் சுருளும் கொண்டு வரையில எங்க கால பிடிச்சதுதான் கல்யாணம் முடிச்ச புதுசுல நானும் என் வீட்டுக்காரையும் குத்தாலம் போனோம் சரி அப்ப போகும்போது வழியில போகும்போது ஒரு சின்ன கல்லு தட்டிட்டு என் வீட்டுக்காரிக்கு சரி எனக்கு வந்தது கோவம் வந்தாரு அப்ப கல்லு மேல ஆமா கல்லு மேல கல்ல பிடிங்கி கோவத்துல தூர எரிஞ்சிட்டேன் அதே ஒரு 5 வருஷம் கழிச்சு 2 பிள்ளைல பெத்த பிறகு அதே மாதிரி போறோம் சரி அப்போ அதே மாதிரி கல்லு லேசா பட்டுட்டு கால்ல பட்டுட்டு எனக்கு அப்போ வந்தது கோவம் அப்ப யாரு மேல வீட்டுக்காரிக்கு ஒரு அறை கொடுத்தேன் கண்ணன பெரடியில வச்சிருக்க நீ அதான் கேக்கேன் முன்ன பத்து போண்டாமா என்ன பிள்ளை நீ அப்படின்னு சொல்லி 2 விரட்டு கொண்டாட்டி அடிச்சிருக்காரு கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் போனா கணக்கு மாறத்தானே செய்யுது எல்லாமே மாறும்போது அது மாறத்தானே செய்யும் அதே இடத்துல அதுக்கு அடுத்த வருஷம் குழந்தையோட போனேன் அப்போ கொஞ்சம் வித்தியாசப்படுது இல்ல என்ன வித்தியாசப்பட்டுச்சு அப்போ கல்லு மேலதானே கோவம் வருது அப்ப கல்லு பண்ண குழந்தைய மேல கோவம் வரல கல்ல புடுங்கிட்டாரு ஆத்தா என்ன கல்யாணம் முடிஞ்சு புதுசுல சரி 3 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க என்ன செய்வாங்க இந்த அம்மா போன் பண்ணி கேப்பா ஆமா என்ன எத்தா என்ன குழம்பு வைக்கட்டும் அப்படின்னு கேப்பா 3வது மத்தையில அப்ப சொல்லுவாரு ஏம்மா வத்த குழம்பு வச்சுறேன்
ஒரு நல்ல வத்த குழம்பு வச்சேன்னு சொன்னா சாப்பிடுவோம்ல, அப்படின்னு பேசுவாரு. சரி, இதே கல்யாணம் முடிஞ்சு ஒரு 7 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க. சரி, ஏயா 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 என்ன குழம்பு வைக்கட்டும், சரி ஒரு சாம்பார வை அப்படின்னு பேசுவாரு. சரி, பேர கல்யாணம் முடிஞ்சு ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்களேன். சரி, நம்ம போன சாப்பிட வாரியா வரலையா, தண்ணி வரலன்னா சோத்து தண்ணி, நான் இப்போ சோத்துல தண்ணி விட்டு பெசாடி படுத்துக்கிறேன், சோறு இல்லாம நான் ஏன் நீ தான் அலைய போறேன் அப்படின்னு கேட்காங்கல்ல. இந்த காலத்துல கேட்பாங்களா மாட்டாங்களா? அந்த அம்மாவும் சோத்த பொங்கி வச்சுக்கிட்டு வருவாரு வருவாரு வருவாருன்னு நினைச்சுக்கிட்டே இருப்பா. சரி, ஒரு மனுஷன் போனாருன்னா நைட் ஒரு 8:30 வந்து சாப்பிட்டாதானே அந்த அம்மாவுக்கு நல்லா இருக்கும். 12 மணிக்கு வந்து 2 தோசை வச்சுட்டுதா எந்த குழம்பு வச்சிருக்க அப்படின்னு ஏசுனா 3:30 மணிக்கு சரக்கடிச்சு சாப்பிடுதானே என்ன செய்ய? 3:30 மணிக்கு நைட்ல 3:30 மணிக்கு அப்ப எப்படி இருக்கு உடம்பு? அப்ப கல்யாணம் முடிஞ்ச ஒரு 10 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க. என்ன அவ கேட்க கேள்வியே வேற மாதிரி இருக்கும். சொல்லாத மைக்ல சொல்ல சொன்னப்ப அவ்வளவு பேர் ஓடிடுவாங்க. ஆமா, சொல்லக்கூடாது அப்படி கேள்வி கேப்பா. ஆனா ஆமா போடா வாடா பொட்டக்கணாம்பா அதான உள்ளது. எங்கல ஓடாடல வருஷம் கூடி போச்சுனா வார்த்தை கூடும்லாமா. என்ன செய்ய, உலகத்துல அப்படி இருக்கு. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போனா சமாளிக்கணும்ல, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போனா அப்படி முந்தானச்சு முகத்தை தொடச்சு விடணும். ஆமா, அவனுக்கு அந்த உழைச்ச களைப்பே தெரியாது அப்படி இருக்கணும் வீட்டுல. ஆமா, இது நம்ம வீட்டுக்கு நிறைய வேலை பார்த்து வீட்டுக்கு போகும்போது என்ன நடக்கும்? வாசல்ல என்ன நடக்கு? சட்டாப்போட நிக்கா. இந்த காலத்துல எல்லாம் தாத்தா வேலைக்கு போயிட்டு வராருன்னு சொன்னா அது வேற ஒண்ணு இல்ல. ஏன் தெரியுமா சட்டாப்போட நிக்கா? எதுக்கு? கழுதைக்கு தோசை சுட தெரியாது. ஆமா, நாம தான் தோசை சுட்டு கொடுக்கணும். சரி, அதுக்குதான் சட்டாப்போட நிக்கா. கழுதை வந்து நீ தப்பா நினைக்க கூடாது, நீங்க போய் தான் தோசை சுடணும். ஆமா, தாத்தா அந்த காலத்துல எல்லாம் தாத்தா வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் களைப்பா வாரான்னு சொன்னா பாட்டி ஒரு பானை வெண்ணி போட்டு வச்சு தாத்தாக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சு ஒரு கையில துண்டு வச்சு எப்ப பாட்டி சொல்லும் போதே சிரிக்கும். நடக்கலாமா? நடக்கும். அவன் நடக்குன்னு சொன்னா நீங்க தானே கொடுத்து வச்சாலு. அப்ப அந்த காலத்துல எப்படி இருப்பாங்களோ தெரியுமா? எப்பதான் வருவீங்க உள்ள அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது, எப்பதான் வருவீங்க உள்ள அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது, எப்பதான் வருவீங்க உள்ள அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது, எப்பதான் வருவீங்க உள்ள ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. தாத்தா அந்த காலத்துல பாட்டி இப்படி எதிர்பார்த்து நிப்பாவலாம். இந்த காலத்துல யாரா எதிர்பார்ப்பு நிப்பியா? நின்னவாதான் அவதான் பொண்டாட்டி, அப்படி எதிர்பார்த்து நிக்கவதான் பொண்டாட்டி. அத போல இந்த மனுஷன் இருக்கணும்ல. 500 ரூபாய்க்கு உழைச்சிட்டு வரேன்னு சொன்னா 500 ரூபாய் இந்த அம்மா கையில கொடுக்கணும். எம்மா சாப்பாடு வச்சுக்கோ, பிள்ளைகளி செலவழிக்கிறது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லாம இந்த மனுஷன் 350 ரூபாய்க்கு குடிச்சு போட்டு 2 குவார்டர் வாங்குதாரு, சைடிஸ் வாங்கிட்டே இருக்கலாம். 350 சரிட்டு போயிட்டு 150 கொண்டு கொடுத்துட்டியம்மா குழம்பு வச்சுக்க கொடுத்தாலும் வருமோ வராது, வரத்தனை செய்யும். அதே போலவே கன்னியாகுமரி மாவட்டத்திலே பொன்னையப்ப நாடாரும் இளம்மாள் வெண்கொடியானவளும் சொட்டு சுகத்தோடு ஆண்டு வரும் காலத்திலே திருமணம் முடிந்து 12 வருடங்களமாக கொஞ்சியதில் விளையாட குழந்தை செல்வமானது இல்லாமல் அந்த பொன்னையப்ப நாடாரை வினவதில்லை. வேலையம்மாள் பெண்கொடி என்ன சொல்கிறாள் தெரியுமா? என் கணவா ராஜமன்னா ராஜமன்னா எனக்கு வாய்த்த பிராணேனா ராஜமன்னா என்கணே ஓ ராஜமன்னா
எனக்கு வாய்த்த பிராணனு கொஞ்சம் ஏது விளையாட ஒரு பெரிய செல்வம் இல்லை ஐயா எனக்கு மடியில் வைத்து விளையாட ஒரு முதலை செல்வம் இல்லை ஐயா ஏந்தி மேல எடுப்பது ஏந்தும் வேலை இல்லை ஐயா அம்பிகைய வேலையம்மா இந்த பொன்னையப்ப நாடார் இடமதியில எனக்கு கத்தரிக்க தோட்டத்தில கைவரிக்க குழந்தை இல்லை பூசணிக்க ஐயா தோட்டத்தில பூப்பறிக்க இல்லை இல்லை மணல் பெய்த ஐயா முத்தத்தில மன நல்ல ஐயா மழலை இல்லை பறிக்கறிக்கும் ஐயா தேங்காயில தேங்காயில சுவாமி தேங்காயில கையேந்த பிள்ளை இல்லை பிள்ளையில சுவாமி பிள்ளை இல்லை 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 குழந்தை இல்லை ஏ ஆசமான நேசமான என்னுடைய வார்த்தைக்கு 12 வருட காலம் பிராணும் இல்ல பெண்ணும் இல்லை இந்த பிள்ளை இல்ல வாசலில் பெரியோர்கள் வரவே மாட்டார் என்ன மலடி நல்ல மலடி என்று என்ன மலடி நல்ல மலடி என்று மனத்தாரு எல்லாம் பியாசுறாங்க அப்படி பொன்னையப்ப நாடார் இடமதியிலே வெயிலையம்மாள் வெண்குடியான வச்சு சொல்லுகிறார் என் கணவா ராஜமன்னா எனக்கு வாய்த்த பிராணநாதா கொஞ்சம் ஏது விளையாட எனக்கு குளிர்ந்த செல்வம் இல்லை ஐயா கத்தரிக்காய் தோட்டத்துல எனக்கு காய் பறிக்க பிள்ளை இல்ல பூசணிக்காய் தோட்டத்துல எனக்கு பூ பறிக்க பிள்ளை இல்ல பிள்ளையில்லா வாசலிலே பெரியோர்கள் வரவே மாட்டார்களே இந்த முதலையில்லா வாசலில வரமாட்டார்கள் மலடி மலடி என்று என்ன மனத்தாரெல்லாம் பேசுதாங்க நம்ம இனத்தாரெல்லாம் பேசுவாங்களே அந்த காலத்துல அப்படி வருத்தப்பட்டிருக்காங்க கறிக்கரைக்கும் தேங்காயில கையேந்த குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டிருக்காங்க அந்த காலத்துல சாயங்காலம் ஒரு 6 மணி ஆனா போதும் வீடுக்கு வீடு திட்டு திட்டு சத்தம் கேட்கும் அம்மி சத்தம் கேட்கும் அடிபிடி போடுறாங்கன்னு நினைக்கப்படாது ஆமா அதான் நான் சொல்லுவேன்ல சொல்லுவியா அடிபிடி போடுறாங்கன்னு நினைக்கப்படாது அம்மி பிடிச்சு அப்படி மசாலா அரைப்பாங்க அது ஒரு சத்தம் அப்படி எல்லாரும் வீட்லயும் சாயங்காலம் ஆனா கேட்கும் ஆமா இப்ப யார் வீட்டுல அம்மி கிடக்கு இப்ப என்ன கேக்கு அம்மி எல்லாம் டம்மியா போச்சு வீட்டுக்கு வீடு மம்மி தான் இருக்கு எங்க வீட்டுல வாசல்ல படிக்கலாம் கிடக்கு ஆமா அப்ப அம்மி பிடிச்சு மசாலா அரைச்சாங்க பிள்ளைய வந்து ஓடியாந்து கையேந்திட்டு அம்மா வந்து தேங்காய் தான் சொல்லி கேக்கும்ல அத பாக்க அவ்வளவு அழகா இருக்கும் இருக்கத்தான் செஞ்சது இந்த காலத்துல ஏதோ ஒண்ணு வந்திருக்கலாம் மிக்சியா பிக்சி இல்ல மிக்சி அதுல தேங்காயை போட்டு சுவிட்ச போட்டோம்னா ஆமா 2-3 சத்தத்துல அது உருண்டு உருண்டையா கிடக்கு தேங்காய் ஆமா முழு தேங்காய் கிடக்கும் குழம்பு அந்த மாதிரிதான் இருக்கு ஆமா அப்போ மலடி மலடி என்று என்ன மனத்தாரெல்லாம் பேசுதாங்க மண்ணா ஆமா தாத்தா என்ன இந்த காலத்துல எல்லாம் பிள்ளைன்னு சொல்லி தாய்மார்கள் கோயில அலைதாங்க ஆஸ்பத்திரி அலைதாங்களே அந்த ஆஸ்பத்திரி போனா நமக்கு பிள்ளை இருந்துராதா இந்த ஆஸ்பத்திரி போனா நமக்கு பிள்ளை இருந்துராதா அப்படின்னு சொல்லி அலைஞ்சாங்கன்னு சொன்னா அப்படி கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய பெத்தெடுத்தா அந்த பிள்ளைய சொல்லுவா என்ன சொல்லுவா உன்னை பெத்ததுக்கு ஒரு குழவிக்குள்ள பெத்திருக்கலாம் என்ன வரத்துல நீ வர என்ன பாடுல படுத்து நிம்மதியா ஒரு தோசை திங்க விடுது 2 மணிக்கு நாடகம் போடுவா இப்ப பாக்க விடுதியா எவ்வளவு நீ 8 அடி பஞ்சா உங்க அப்பா 8 அடி பாஞ்சா பெவுல 16 அடி பாய்தாம்ல அப்படின்னு ஏசுவாங்க. கால் வளர்ந்த கால் பெவுல பிள்ளைய பெத்தாலும் கஷ்டம், பெறாம இருந்தாலும் கஷ்டம், ஏறாம இருந்தாலும் கஷ்டம் தான். குழந்தை வேணும் சொல்லி ஆஸ்பத்திரி வளர்ந்தாங்க, கோயில் அலைஞ்சாங்க. ஆமா, காசிக்கு போனா கருமந்தீரும் என்ற காலம் மாறி போச்சு. காசிக்கு போனா கருமந்தீரும் என்ற காலம் மாறி போச்சு. இப்ப ஊசிய போட்டா உண்டாகுவோ என்ற உண்மை புரிஞ்சு போச்சு. இப்ப ஊசிய போட்டா உண்டாகுவோ என்ற உண்மை தெரிஞ்சு போச்சு.
காசிக்கு போய் கருமத்தை தீத்தாங்க அந்த காலத்துல. புள்ள இல்ல, அப்படி போய் பாவத்தை தொலைச்சங்கன்னு சொல்லி சொன்னா கை குழந்தை கிடைக்கும்னு சொல்லி அந்த காலத்துல சொன்னாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படி கிடையாது. அந்த காலத்துல புள்ள இல்லன்னு சொன்னா ஆமா தரையில சோத்த போட்டு மண் சோறு சாப்பிட்டு இருக்கா. ஆமா இப்போ என்ன தெரியுமா, செல்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா சாப்பாட்டை ஆறு போட்டு சாப்பிடுதா. ஆமா, பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டால. ஆமா அந்த காலம் கோயில் விரதம் இருந்து 41 நாள் 31 நாள் 21 நாள் விரதம் இருந்து மண்டி போட்டு மண் சோறு சாப்பிட்டு இருக்கா குழந்தைக்காவ. ஐயா வாசலுக்கு வந்து இப்ப பிள்ளை வேண்டாம் வேண்டாம் பிரியாணி சாப்பிடுறாள. ஆமா ஐயா வாசலுக்கு வந்து ஐயா எனக்கு இந்த மாதிரி குழந்தை இல்ல ஒரு குழந்தை வரத்தை கொடுங்க, அடுத்த வருஷம் பிள்ளை தாயமா வரணும், உங்களுக்கு ஆட்டை விட்டதையும் கோழியை விட்டதையும் நேர்ந்துடுவாங்க. சரி, ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஐயா கோயில் ஐயா கோயில் வந்து ஆட்டை விட்டா கோழியை விட்டுறாங்க. ஒரு அன்னதர்மம் பண்ணலாம், அன்னதர்மம் பண்ணலாம், தர்மத்தை பண்ணலாம். சரிதானே? தர்மம் பண்ண போய் இறந்தானே. அப்படி வெயிலம்மாளுக்கும் ஆமா 12 வருடங்களமாக பிள்ளை செல்லம் இல்லாமல் கவலை கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டனுடைய அருளாலை அன்று முதல் கூலி மறந்தார். ஐயா கூலி மறந்தார் இந்த அம்பிகையா வெயிலே அம்மா கூலி மறந்தாள். அன்று முதல் கூலி மறந்தாள் பெண் கொடி. ஐயா 30 நாள் 1 மாதம், 60 நாள் 2 மாதம், 3வது மாதத்தில 3வது மாதத்தில அவளுக்கு முத்த முத்தா வேர்த்திடுமா. அம்மா 3வது மாதத்தில முத்து மூத்த வேர்த்திடுமா. 4வது மாதத்தில எடுக்க முடியாது. 5வது மாதத்தில வயிறு பூரணமா. 6வது மாதத்தில எடுக்க முடியாமல் 7வது மாதத்தில 7வது மாதத்தில உடம்பெல்லாம் தங்க அம்மா 7வது மாதத்தில வெள்ளம் தங்க நேரம் அம்பிகைய வெயிலையம்மா தாண்டனோட அருளாலே 8வது மாதத்தில விட்டு வைக்க முடியாது. 9வது மாதத்தில 9வது மாதத்தில போல சொரலுயா பூவா சொல்லிடுவா. அப்படியே ஆண்டவனுடைய அருளாலே வெயிலையம்மாள் வெண்கொடியானவா 5 முதல் குழி மறந்தாள். 30 நாள் 1 மாதம், 60 நாள் 2 மாதம் ஆச்சு. 2 மாத காலம் ஆச்சு. 3வது மாதத்திலே முத்து முத்தாக வேர்த்திடுமா. 4வது மாதத்திலே நடந்தைக்க முடியாமல் 5வது மாதத்திலே அறவயிறு பூரணம். அறவயிறு பிள்ளை பூரணமா இருக்காள. இந்த காலத்துல எல்லாம் 12 பிள்ளைங்க 13 பிள்ளைங்க பெற்றிருக்காங்க. என்னதான் பெத்தாளோ இந்த காலத்துல ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கணும்னா ஐயா ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கணும்னா என்ன பாடுபடுது. ஆம்பளை நாள்ல இருந்து பெத்தெடுக்க வரைக்கும் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி. ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கணும்னா அந்த வீட்டுல பூரா அந்த ஆம்பளை தான் கிடந்து பாடாப்படுறான். அத்தனை பேரும் பாடத்தானே பட வேண்டிய இருக்கு. வேலையும் அவன் தானே பாக்கான். என்ன பாடா இருக்கும் தெரியுமா? அத்தனை வேலையும் அவன் தான் பாக்கான். நடக்கா இல்லையா சொல்லுங்க? உண்மையே நடக்குதா? 40 நாள்ல கார்டு போட்டு செக் பண்ணிட்டு ஆஸ்பத்திரிக்கு போவோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போறான். ஆமா ஆஸ்பத்திரிக்கு போன உடனே டாக்டர் சொல்லுவாங்க, அங்க டாக்டர் என்ன சொல்றாங்க? ஐயா என்னம்மா இங்க வாங்க. என்ன சொல்லுங்க டாக்டர் ஐயா? நீங்க கண்மணி வீட்டுக்காரரா? ஆமா ஆமா நான் தான். நீங்க தானா? நான் தான். சொல்லுத நீங்க கவனமா கேட்கணும். சொல்லுங்கம்மா. ஐயா என்ன? இங்க பாருங்க. என்னம்மா? உங்க மனைவி உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. ஐயோ என்ன பயராதீங்க. சொல்லுங்கம்மா. உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. அதனால உங்க மனைவி ஒரு 2 மாசத்துக்கு அப்படியே பெட் ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு வேலை செய்யக்கூடாது.
ஒரு வேலை செய்யப்படாது. சோறு பொங்கப்படாது, தண்ணி எடுக்க கூடாது, ஒரு செம்பு தண்ணிய கூட தூக்கப்படாதியா. அப்ப என்ன வேலைதான் செய்யலாம்? ஐயா இன்னொன்னு கவனமா கேளுங்க. என்ன என்ன இன்னொன்னு கவனமா கேளுங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா என்ன? நீங்க வாங்கி சத்தம் போடப்படாது. நான் எதுக்கு வாங்கி சத்தம் போடப்படாது? அவதானே வாங்கி சத்தம் போடப்படாது. அதான் கவனமா கேட்கணும்னு சொன்னேன். சொல்லுமா. அதாவது என்ன? நீங்க 8 அடி சத்தம் போட்டீன்னு சொன்னா ஆமா அந்த அம்மா 16 அடி சத்தம் போடுவா. அது உண்மைதான். அப்ப யாரு சத்தத்தை குறைக்கணும்? அப்ப நான் தான் குறைக்கணும். அப்ப நீங்க தான் குறைக்கணும். நீங்க டாக்டர் நீங்க சொல்லுது விவரமா சொல்லுது சரியாதான் இருக்கு. புரியுதா? ஆமாம்மா. நீங்க சத்தம் போடாம இருக்கணும். நான் சத்தம் போட மாட்டேன். போட மாட்டியரா? சரிம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவா. ஆமா. புருஷனும் பொண்டாட்டி வீட்டுக்கு வரவன் தாய்மாடு நிறைய வீட்டுல வண்டில வந்து இறங்குவாவ. அந்த நேரம் கட்டில படுத்துக்கிட்டு ஆமா அந்த அம்மா சொல்லுவா, ஐயா என்னம்மா இங்க வாங்க, பையா பேசுமா, இங்க வாங்க, பையா பேசா சொல்லு. ஃபேன் சுவிட்ச லேசா போடுங்களே. சுவிட்ச போடணுமோ? ஆமா இந்த போடுதேம்மா. தலைமாட்டுக்கு மேலதான் சுவிட்ச் இருக்கும். ஆமா இந்த சுவிட்ச போடுங்கம்பா. அந்த டிவியை போடுங்க. அந்த வர சொல்லுவா. ஆ ஒரு செம்பு தண்ணி கொண்டு வாங்களே. கொண்டு வாங்க. இந்த கொண்டு வாரேன். யாம்பள இந்த பாடுபடுத்துது. இந்த பாடுபடுத்துறியா? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு தெரியாதோ? ஆமா அப்படிம்பா. ஆமா பயந்து போய் இந்த ஐயா ஒரு செம்பு தண்ணியை கொண்டாந்து கொடுப்பாரு. டிவியை போட்டுட்டு அப்படி ரிமோட்டை கையில எடுத்து தந்துருக்கலேசா. இந்த சிங்குல பாத்திரம் கிடக்கு, அவசரமா போயிட்டோம் ஆஸ்பத்திரிக்கு. ஆமா இந்த பாத்திரத்தை மட்டும் விளைக்கிறங்களே. ஆமா லேசா அந்த துணியை சோப்பட்டுங்களே. கொஞ்ச நாள் கூட தண்ணி எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஆமா பிள்ளை உண்டான நாள்ல இருந்து வேலை ஏவிக்கிட்டே இருப்பா இந்த அம்மா. இவரும் சரிட்டு பிள்ளைதான் உண்டாயிருக்கான்னு சொல்லிட்டு 10 மாசமா வேலையை பாப்பாரு. அதுவே பழகிறோம். காலத்துக்கு பிறகு அந்த தவசி பிள்ளை வேலைதான். இவரே சோறு பொங்க கறி வைக்க குழம்பு வைக்க அவன் தான் கழுவி கிடக்கணும். அப்படி போயிட்டு இருக்கோம். அப்படி வண்டி ஓட்டுறோம்ல, வேற வழி கிடையாதுல. வேற என்ன செய்ய? கல்யாணம் முடிச்சாச்சுனால சந்தோஷம் தான் இழந்துருதே. அப்படியா? 3 முடிச்சதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆண்ட வேலை இருக்காங்க. ஆமா வந்ததுக்கு அப்புறம் இதே டைலாக் ஒண்ணு விடாம அண்ணனை சொல்ல வைக்க. வந்தவரதான பின்னாடி போயிருவானே. அக்கா வந்துகிட்டு இருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொன்னது அப்படியே வரிசையா சொல்லணும். வந்தவர நான் பின்னாடி கட்டடிக்க போயிருவேன். ஆமா அதே போலவே வேலை அம்மாள் வெண்கொடியானவள் 5 மாதத்திலே அறவயிறு பூரணமானால் 6வது மாதத்திலே அடி எடுக்க முடியாமல் 7வது மாதத்திலே உடம்பெல்லாம் தங்க நிறம் 8வது மாதத்திலே எட்டு வைக்க முடியாமல் கால் எடுத்து வைக்க முடியலையா 9வது மாதத்துல ஓலை பாயாச்சு 9 மாசத்துல லேசா சூட்டு வலிதான் வந்திருக்கும். அம்மா படுத்துன எனக்கு இப்பவே வலி வந்துட்டு என்னால இருக்க முடியல. சூட்டு வலி தாங்க முடியலையே. பிள்ளைய பத்தி எப்படி எடுக்க? சூட்டு வலி பொறுக்க முடியுதா? அது 5 நிமிஷம் வந்துட்டு போயிரும். டாக்டர் எல்லாம் தெரியும் அவளுக்கு. ஆமா நாங்களும் டாக்டர் தானே. ஆமா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க டாக்டர். அவங்கவுங்களுக்கு அவங்க கை மருந்து கொடுத்துக்க வேண்டியதுதான். மனசுல தைரியம் இருந்தா எதனாலும் கொடுத்துக்கிடலாம். அதே போலவே 9வது மாதத்திலே ஓலப்பாய சுருளுதா சுழண்டிடுவா. 10வது மாதத்திலே அந்த வேலையம்மா திருவயிற்றிலே யார் வந்து பிறக்க போற தெரியுமா? 10வது ஐயா மாதத்திலே ஐயா மாதத்திலே அந்த வேலையம்மா ஐயா திருவயிற்றிலே ஐயா 10வது மாதத்தில அந்த வேலையம்மா திருவயிற்றில் அழகு பிள்ளை யான் குழந்தை அந்த அழகுடனே பிறக்குதம்மா. நீங்க போடுங்கம்மா போடுங்கம்மா ஒரு குலவே பொன்னான பொன்னான ஒரு குலவே அந்த வேலையம்மா திருவயிற்சி பங்குனி மாதத்தில முதல் நல்ல ஞாயிறில அழகு வெள்ள யான் குழந்தை அழகுடனே பிறந்தது ஐயா வங்கி நல்ல தலையோடு வாடாமல்லி நிறத்தோடு பிறந்ததோடு ஆண் குழந்தை குவா நல்ல குவா என்று ஐயா பூவா என்று குரலோச குவா என்று ஐயா குவா நல்ல குவா என்று
நல்ல கூவாயேன்று அந்த குரலோச பாடுகை அந்த வெயிலையம்மாள் திருவயற்றில் ஆண்டவனோட அருளால் அழகு வெள்ள ஆண்களே அழகுடன பிறந்துதை புலவ சேத்த முழக்கத்துவாடு குழந்தை தானடே இந்த வெயிலையம்மாள் வெண்கொடி வெயிலையம்மா வெண்கொடி என்ன என்ன செய்வார் அப்படியே ஆண்டவனுடைய அருளாலே பொன்னையப்பன் ஆடாருக்கும் வெயிலையம்மாள் வெண்குடி அந்தவளுக்கும் 10வது மாதத்திலே அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். தலை நிறைய ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒரே கலகலப்பா இருக்கும்ல. ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னாலே ஏப்பா ஒரே கொண்டாட்டம் தான். எவ்வளவு ரூபா செலவழிச்சிருக்கீங்க நம்மளாம். அம்மா அதாவது ஆம்பளை பிள்ளைய பெத்து கூட ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டு வந்துடலாம். சரி, பெத்து வரதான் தாய்மாடு பாச்சி. பிள்ளை பிறந்தாலும் பாட்டி, பாட்டி இருந்தாலும் பாட்டி, பாட்டி போனாலும் பாட்டி. எங்க பாட்டி தான் பெற்றவன் நிறைய செலவழிச்சாங்க. 10 ரூபா செலவழிக்கல. 10 ரூபா கூட செலவழிக்கல. 2 பாட்டி வச்சிருக்கேன். 2 பாட்டியும் போயிட்டாங்க. 3 பாட்டி வச்சிருக்கேன். போயிட்டா 3 பாட்டிக்கு வச்சிருக்காங்க. 3 பாட்டிக்கு வச்சிருக்கான். அப்படியா? அப்போ யாருக்கும் பாட்டி வைக்கல. உலகமே பாட்டில தான் ஓடுது. 2 பாட்டியை அனுப்பி சடங்கு விடுனா பாட்டி, பாட்டி காது குத்துனா பாட்டி, பாட்டி கல்யாணம் விடுனா பாட்டி, பாட்டி தான் பாட்டி இருக்கு. ஆமா, பங்கன் நடக்க இல்லமோ முத பாட்டில என்றாயிரணும். அதுலாம் ஒண்ணு இல்ல. அதுதான் முத இறக்கிய வேண்டிய இருக்கு. அப்போ 12 வருஷம் கழிச்சு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஆம்பளை பிள்ளை எதுக்கு பெக்காங்க தத்தா? கடைசி காலத்துல பிள்ளை நம்மள இருந்து பாத்துக்கிடுவான் அப்படின்னு நினைக்காங்க. அது நினைக்கப்படாது. இனிமேதான் இருக்கு வேட்டை. அப்போ ஆம்பளை பிள்ளைய பெத்தெடுக்காமனு சொன்னா கடைசி காலத்துல நம்மள கஞ்சி ஊத்துவானே, இல்ல நம்ம கூடயே இருப்பானே அப்படின்னு நினைப்போம். ஒரு நல்லா படிக்க வச்சு ஒரு வேலையை வாங்கி கொடுத்து ஒரு கல்யாணத்தை முடிச்சு பிள்ளை இருந்தோம்னு சொன்னா பொண்டாட்டி கைய பிடிச்ச உடனே பெத்த தாய மறந்துருவானே. மறப்பாமல கண்டிப்பா மறந்துடுறானே. மாமியாளுக்கு காய்ச்சல்னா பை கத்திக்கிட்டு உடனே பறக்கான். லேசா தலைவலின்னு போன் அடிச்சா போதும், பைக்கு பறக்கல. ஸ்கூட்டி எடுத்துட்டு பறந்துருவாரு. பாட்டு படிச்சுட்டு மாமியால உடஞ்சல அப்படியே உடுக்க வச்சுட்டு போயிட்டாரு. ஆமா, அப்படியா? அவ்வளவு பாசம். மாமியாருக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஓட்ட ஓட்டமா ஓட தெரியுது. பெண் கொடுத்த மாமியா கண் கொடுத்த தெய்வம் இருக்காங்க. அப்படியா? பெண் கொடுத்த மாமியா கண் கொடுத்த தெய்வம். தெய்வம் நடக்கு. சரிதானே? ஆமா. அப்போ சரி, அதே போலவே அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். ஆண் குழந்தையை பெற்றெடுத்த பொழுது அந்த பொன்னையப்பன் நாடாரும் வெயிலே அம்மா வெண்கொடியானவளும் மாணிக்கு தொட்டதிலே வைத்துக் கொண்டு எப்படி தாளாட்டு பாடுகிறாள் தெரியுமா? எப்படி பாடுறாங்க? ஆரி ரீரி ராரா யாரி ரீரி ராரா யாரி ரீரி ராரா யாரி ரீரி ராரா யாரி ரீரி ராரா ராரே ரே ராரா போட் போட் ராரே ரே ராரா ராரே ரே ராரா ராரே ரே ராரா கண்ணே ராரே ரே ராரா. அம்மா கண்ணே நீயும் கண்ணூரே என் கண்மணிய வந்தூரே பொண்ணே நீயும் பொன்னூரே ஐயா பொண்ணே நீயும் பொன்னூரே என் பூமணிய வந்தூரே ராரே ரே ராரா போட் 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 ராரே ரே ராரா ராரே ரே ராரா ராரே ரே ராரா ராரே ரே ராரா.
ராரி ரீரி ராரா ஐயா ராரி ரீரி ராரா ராரி ரீரி ராரா ஐயா ராரி ரீரி ராரா ஐயா ராரி ரீரி ராரா அப்படி பொன்னையப்ப நாடாரும் மயிலையம்மாள் வெண்குடியானவளும் ஆமா பிறந்ததோ ஒரு ஆண் குழந்தையை. ஆமாம்மா. இப்படி பானிபூரி ஒத்தையில சாப்பிடுறதுல எங்களுக்கு யார் தருவா? வேங்காந்து கொடுங்க, வேங்காந்து கொடுங்க. தரணும்ல? அம்மா கொடுக்கணும்ல. பாட்டி எனக்கு மட்டுமா தருவாங்க, சாப்பிட்டா அடிக்க முடியாது, தாத்தாக்கு சாப்பிட முடியாது. கொடுக்கப்படாது, வயசாயிட்டு. ஆமா. அதே போலவே பிறந்ததோரு ஆண் குழந்தையை மாணிக்க தொட்டதில வைத்து தாளாட்டு பாடுகிறார்கள். ஆமா. பிள்ளை பிறந்தாச்சு. ஆமா. பிள்ளைக்கு பேர் கொடுக்கணும்ல. இப்பதான் கதாநாயகனே வரப்போறாரு. ஆமா. அப்போ சரி, பிள்ளைக்கு வேறு நாமம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பொன்னையொப்ப நாடாரும் வேலையம்மாள் வெண்குடியானவளும் பிறந்ததோரு ஆண் குழந்தைக்கு வேறு நாமம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முடிசூடும் பெருமாள் என்று வேறு நாமம் கொடுத்தார். பெருமாள் முடிசூடும் பெருமாள்னு சொன்னா பணக்கார வீட்டுல உள்ள பிள்ளாரு. ஆமா. முடிசூடா மன்னன். ஆமா ஆமா. அப்படி முடிசூடும் பெருமாள் என்ற பெயர் கொடுத்த பொழுது அந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஆண்டு வரக்கூடிய மன்னனான ஜோதி திருநாள் பாட்டான். உடனே நாட்டு மக்களே பேசுறாங்க, முடிசூடும் பெருமாள் பிறந்த உடனே ஏப்ப நாடு செல்வ செழிப்பா இருக்கு, பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்து மிக பனி சொரிய, காய்க்காத மரங்கள் எல்லாம் காய்த்து மிக கனி சொரிய. எப்ப முடிசூடும் பெருமாள் பிறந்த அப்படி ராசி எல்லாம் பிறக்கணும் தாத்தா. என்ன ஒரு பிள்ளை பிறந்தன்னு சொன்னா பிள்ளை நல்ல ராசியில பிறக்கணும், ராசியோட பிள்ளை பிறக்கணும். அப்படி இல்லாம ஒரு பிள்ளை பிறந்தேன்னு சொன்னா தாய் தப்ப வாழ்க்கைய அப்படியே திருப்பி போட்டுரும், மாத்தி போட்டுரும். தாய் மாமனை கொண்டு குப்பையில வச்சிருமே. அப்ப ஒரு பிள்ளை பிறக்கணும்னு சொன்னா நல்ல ராசியில பிறக்கணும், நல்ல நேரத்துல பிறக்கணும், நல்ல டயத்துல பிறக்கணும். அப்படி ஐயா முடிசூடு பெருமாள் பிறந்த பொழுது கன்னியாகுமரி மாவட்டம் செழிப்பாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது மக்கள் எல்லாம் ஓடி ஓடி பேசுதாங்க, முடிசூடு பெருமாள் பிறந்திருக்கானா, எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா, பிள்ளை தெய்வீக அம்சத்தோட பிறந்திருக்கு. அப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது மன்னனாகப்பட்ட ஜோதி திருநாள் பாட்டான். பிள்ளையோட பேர் என்ன பேரு? என்ன பேரு? முடிசூடும் பெருமாள். முடிசூடு பெருமாள். சான்றோர் உலகத்திலே பிறந்த மகனுக்கும் முடிசூடு பெருமாள் என்ற பெயர் கொடுத்தார்களா? பெயரை மாற்ற வேண்டும். இந்த பெயர் கொடுக்கப்படாது. ஆமையா. உடனே சோதி திருநாள் மன்னனானவன் வந்தார். என்ன? ஏ அம்மா வெயிலம்மா, ஏ பொன்னையப்ப நாடாரை உயிரோட இருக்கணுமா இருக்கப்படாதா? வாழணுமா வாழக்கூடாதுன்னு நினைக்கியா? மகனுக்கும் முடிசூடு பெருமாள் என்ற பெயர் கொடுத்திருக்காரு. பெயர் மாற்றம் செய்ய அப்படி என்று சொல்லும் பொழுது அந்த பொன்னையப்ப நாடாரும் வேலையம்மாள் வெண்கொடியானவளும் அந்த முடிசூடு பேர் நாமம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே எப்படி பேர் நாமம் கொடுத்தார்கள் தெரியுமா? முத்து குட்டி ஐயா என்று சொல்லி ஐயா என்று சொல்லி பேர் நாமம் ஐயா கொடுத்தாரு. என்று சொல்லி அப்படி பிறந்ததோர் ஆண் குழந்தைக்கு முடிசூடும் பெருமாள் என்ற பேர் நாமத்தை மாற்றி முத்துக்குட்டி என்ற பேர் நாமம் கொடுத்தார். சரி, முத்துக்குட்டி தான் ஐயா வைகுண்டரமாக அவதாரம் செய்வார். ஆமா ஆமாம்மா. இந்த முத்துக்குட்டி என்று சொல்லி அழகுடனே பெயர் கொடுக்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொன்னையப்ப நாடால் பெண் கொடி முத்து கொட்டியை தானே முத்து கொட்டியை தானே அங்க என்ன என்ன செய்வாரா?
மெல்ல தானடைத்து வலது கண்ணம் முத்தமிட்டாங்கே ஏந்தி மெல்ல ஐயா தானெடுத்து இடது கண்ணம் முத்தமிட்டா தொழிலே ஐயா தானெடுத்து தொழிலே ஐயா தொட்டில் கட்டி சுவாமி தொட்டில் கட்டி துடையதிலே ஐயா நடைபரதி நடைவளைக்கு சுவாமி நடைபரதி தொட்டில் கட்டி உடையதிலே அப்படி முத்துக்குட்டி பாலகனை ஆமா வாரி மெல்ல தான் எடுத்து வலது கண்ண முத்தமிட்டார் ஏந்தி மேல தான் எடுத்து இடது கண்ண முத்தமிட்டாள் தோளிலே தொட்டில் கட்டி தொடைகதிலே இடைவிளக்கி ஆமம்மா அந்த பொன்னையப்பன் நாடாரும் ஆமோ ஆமோ வேலையம்மாள் வெண்குடியானவளும் என்னம்மா ஆசை மகனாகப்பட்ட முத்துக்குட்டியை ஆமம்மா அங்க எப்படி வளர்த்தீர்கள் தெரியுமா எப்படி எப்படி அம்மா நாலு ஒரு மேனியுமா நாலு ஒரு மேனியுமா நாலு ஒரு மேனியுமா மேனியுமா ஐயா மேனியுமா மேனியுமா அங்க பொழுது ஒரு வண்ணமுமா வர்ணமுமா அங்க பொழுது ஒரு வண்ணமுமா வர்ணமுமா வர்ணமுமா நாலு ஒரு மேனியுமா நாலு ஒரு மேனியுமா நாலு ஒரு மேனியுமா 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 ஒரு வண்ணமுமா வர்ணமுமா போட் 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 ஒரு வண்ணமுமா ஐயா வளரும் பிரி சந்தீரம் போல் வளரும் பிறை சந்திரன் போல் வளரும் பிரி சந்தீரம் போல் சந்திரன் போல் ஏ சந்தீரம் போல் சந்திரன் போல் அங்க வளர்ந்து வார முத்து குட்டி முத்துக்குட்டி அங்க வளர்ந்து வாரார் முத்து குட்டி முத்துக்குட்டி முத்துக்குட்டி அடே போல் சமதந்திரன் போல் சமதந்திரன் போல் முத்துக்குட்டி 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 வளர்ந்து வார முத்துக்குட்டி முத்துக்குட்டி ஐயா ஒரு வயதான் இரு வயதான் ஒரு வயதான் இரு வயதா ஒரு வயதான் இரு வயதான் இரு வயதான் ஐயா இரு வயதான் இரு வயதா உச்ச 3 வயதும் ஆச்சு வயது மாற்றி உச்ச 3 வயதும் ஆச்சு வயது மாற்றி வயது மாற்றி ஆமா இரு வயதா ஆமா இரு வயதா ஆமையா 3 வயதாச்சு அப்படி முத்துக்குட்டி பாலகனையாக ஆமா பொன்னையப்ப நாடாரும் ஆமாம்மா வேலையம்மாள் வெண்கொடியானவளும் சரி நாலு ஒரு மேனியுமாக பொழுது ஒரு வண்ணமுமாக வர்ணமுமாக வளரும் பெரிய சந்திரம் போல எடுத்து வருகிறார்கள் ஆமோ ஆமா அப்படி எடுத்து வரும் பொழுது என்னம்மா முத்துக்குட்டிக்கு வயசு 1 வயசாச்சு அடேப்பா 1 வயசு ஆயிட்டு 2 வயசாச்சு ஆமாம்மா 3 வயது நிலை முடியிறக்கி காது குத்து ஆமா அதாவது அண்ணா என்னம்மா அந்த காலத்துல எல்லாம் என்ன என்ன 3 வயசுலதான் மொட்டை போட்டு காதே குத்திருக்காங்களாம் ஆமா அது அந்த காலம் தான் குத்திருக்காங்க ஆனா இந்த காலத்துல என்ன எப்படி செய்தாங்க பிள்ளை பிறந்து 9 மாசம் ஆயிரப்படாது ஆமா முட்டைய போடுவோமா காதை குத்துவோமா காது குத்துவோமா எதுக்கு 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 பெத்தவங்க வீட்டுல எல்லாத்தையும் வாங்கதான் ஆமா கம்பளம் வாங்குவோமா காது மாத்திய வாங்குவோமா வயதுல தரிக்கம்னே ஒரு கிடாவை நேர்ந்து விட்டுருந்தாங்க ஆமா மாரியங்களுக்கு வாரேன்னு சொல்லி நேர்ந்து விட்டுருந்தாங்க நேர்ந்து விட்டுருந்தாங்க அம்மா இந்த வெட்டல வெட்டணும் அடுத்த வருஷம் போடும் அண்ணா முட்டை போடணும் முட்டை போடணுமா போட்டுரும் ஏற்கனவே போட்ட மாதிரி தான் இருக்கு சரிதானே மாடின ஒரு முட்டை அப்படி முத்துக்குட்டி பாலகனை ஆமா 4 வயதிலே நடந்தோடி தான் ஆமாம்மா 5 வயதிலே ஆபரணங்கள் சூடிக்கொண்டு ஆமா 5 வயசு முடிஞ்சு 6 வயசு பிறக்க போதுன்னு சொன்னா அடேப்பா பிள்ளைகளை பாடகசாலையிலே சேர்க்க வேண்டும் பாடசாலையில சேர்க்கணும் அப்படி 6 வயதிலே அரிசோடி தான் முடித்து சரி 10 வயதுக்குள்ளே பலைகளையும் தான் முடித்தான் ஆமா பிள்ளை படிச்சு வளர்ந்து வரும் பொழுது ஊரே பேசுதாங்க அடேப்பா ஏ அப்பா முத்துக்குட்டிய பாரு என்ன என்ன அறிவுள்ள பிள்ளையெல்லாம் இருக்கா ஆமா எல்லா கலையும் தெரிஞ்சிருக்கானே பெத்தா இப்படி ஒரு பிள்ளையெல்லாம் வைக்க வேண்டும் ஆமா இப்படி எல்லாம் பிறக்கணும் பிள்ளை அப்படின்னு
சொல்லி சரி முத்துக்கோட்டி நண்பர்கள் எல்லாம் பேசுகிறாங்க. சரி அப்ப அப்பா அம்மா எல்லாம் சொல்லுதாங்க, என்ன சொல்றா? ஏடா என்னப்பா முத்துக்கோட்டிய மாதிரி இருக்கணும் பாரு, எப்படி அறிவா இருக்கான் பாரு. ஆமா என்ன அழகா பாக்காம பாருடா அப்படின்னு சொல்லி பேசுகின்ற பொழுது ஆமா நண்பர்கள் எல்லாம் பார்த்தார்கள், இனி முத்துக்குட்டிய வச்சிருக்க கூடாது இனிமே வச்சிருக்க கூடாது இவனை அப்படின்னு சொல்லி ஆமா முத்துக்குட்டியோட நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னம்மா மகேந்திர வழியின் மலையதிலே வைத்து நஞ்சை கண்ட உணவை கொடுத்தார். சரி நஞ்சைன்னு தெரியும். ஆமா ஏன்னு சொன்னா முத்துக்கோட்டை தெய்வீக பிறவி, தெய்வீக பிறவி இல்லவா? அப்படியே உண்டு கொண்டு சரி வீட்டுக்கு நடந்து வரும் பொழுது இது என்ன தள்ளாடி தள்ளாடி நடந்து வருகிறார். ஆமா அப்படி நடந்து வரும் பொழுது படுத்த படுக்கையாக முத்துக்குட்டி ஆகிறார். சரி அப்படி இருக்கும் பொழுது என்னம்மா அம்மா வெயிலே அம்மா என்னம்மா முத்து முத்தா கண்ணீரை முகமெல்லாம் சோர விட்டார். ஜோர விட்டா அப்படி அழுது கொண்டு இருக்கும் பொழுது என்ன என்ன வெயிலையம்மாவோட கணுமதியிலே என்னம்மா பெருமாள் நாராயணன் வந்து சொல்கிறார், எப்படி அம்மா வெயிலையம்மா நீ ஒண்ணும் கவலைப்படாத, கவலைப்படாதேம்மா ஓ கவலைப்படாத மகே முத்துக்குட்டியை நான் சரி பண்ணி தருகிறேன். ஆமா ஆனா நீ எங்க வரணும் தெரியுமா? என்ன திருச்செந்தூர் கடவதியிலே சரி மாசி 19ஆம் தேதி ஆமா முத்துக்குட்டியை மட்டும் என் கூட்டு வந்தேன்னு சொன்னா உன் பிள்ளை உனக்கு ஐயா, ஆமா கண்டிப்பா கிடைக்கும், நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் வருத்தப்படாத அப்படின்னு கனவுதலை சொல்லும் பொழுது என்னம்மா அப்படி கனவுல சொல்லும் பொழுது என்ன நீலம்மா மனசுக்குள்ள நினைத்தா, என்ன நினைக்கா சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லுதா, என்ன எப்பா என்னம்மா என் கனவுல ஒரு சாமியார் வந்து என்கிட்ட ஒண்ணு சொன்னாரப்பா, என்ன என்னம்மா சொன்னாரு? பிள்ளைய மட்டும் நம்ம திருச்செந்தூர் கூட்டு வந்தோம்னு சொன்னா ஆமா பிள்ளை உடம்பு சரி பண்ணி தருவாராம் கண்டிப்பா சரி பண்ணி தருவாராம் அப்படின்னு சொல்லி சரி முத்துக்குட்டியை ஆமா வயசு 22 வயசாச்சு. சரி 22 வயசாச்சு, படுத்த படுக்கையாத்தான் இருக்காரு. உடனே வெயிலையம்மா பெண்கொடியானவா என்னம்மா சொந்த பந்தங்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு ஆமா முத்துக்குட்டி பாலகனையாக என்ன தொட்டிலாக கட்டி கொண்டு வருகிறார். சரி அப்படி கட்டி கொண்டு வருகிற பொழுது என்னம்மா திருச்செந்தூர் கடலுக்குள்ளே என்ன எம்பெருமாள் நாராயணர் ஆமா அந்த கடலுக்குள்ளே லட்சுமியை சரி மகர மீனாக ஆக்கி கொண்டார். ஆமோ அம்மா அப்படி மகர மீனாக ஆக்கி கொண்டு சரி கலாமுனி சடாமுனி 2 முனியை பிரவிஷ் செய்தார். ஆமோ அம்மா அப்படி 2 முனியை பிரவிஷ் செய்து சரி முத்துக்குட்டி பாலகனை அழைத்து வர சொல்லும் பொழுது ஆமாம்மா அந்த முத்துக்குட்டி பாலகனை அழைத்து கொண்டு என்ன அந்த கடலுக்குள்ள எப்படி தெரியுமா? எப்படி அம்மா முத்துக்குட்டி ஐயா பாலகேனோ ஐயா பாலகேனோ ஐயா கடலுக்குள்ள ஐயா வாராரே ஐயா பாலகேனோ ஐயா முத்துக்குட்டி பாலகேனோ கடலுக்குள்ள வரும்போது நாராயணோட அங்க முத்து போல சொல்லிக்காரு வைகுண்டமா பிறவி செய்து வாராரே வாராரே முத்துக்குட்டி பிறவி செய்து ஐயா தன்னே ஐயா தானே